போட்டிகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்துல நீங்க நேர்மையா முன்னுக்கு வந்திருப்பீங்க, ஒழுக்கமா தொழில் பண்ணியிருப்பீங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துகிட்டு நீங்க நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீங்க. ஆனா இது சிலருக்கு பொறுக்காது. உங்களோடு பழகிய நபர்களே நல்லா பழகிக்கின்னு உங்க தொழில் முன்னேற்றத்தை தடுக்கணும், உங்களை முடக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாது. இப்படி உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறுக்காத நபர்கள் உங்களோடு நேருக்கு நேர் மோத முடியாம அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வைப்பு, பில்லி, சூனியம், ஏவல், வசியம், மாந்திரீகம் இப்படி எல்லாம் போயிட்டு உங்களை முடக்குவதற்காக சில வேலைகள்லாம் பண்ணுவாங்க. இப்படி பாதிப்பு உள்ளானவங்க தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும், வேதனை என்னன்னு தெரியும், துக்கம் என்னன்னு தெரியும், துயரம் என்னன்னு தெரியும், வேதனைப்படுவாங்க. அப்படிப்பட்ட நேர்மையான நல்ல மனிதர்களாகிய உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம், எளிய வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா, செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள இந்த பரிகாரம் செய்யலாம், அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு துர்க்கை அம்மன் படம் 1, ஒரு சிறிய பித்தளை கிண்ணம் 1, பன்னீர் பாட்டில் 1, குங்குமம் தேவையான அளவு, உதிரி பூக்கள் ஒரு 108 தனித்தனி பூக்கள் வருமாறு ஒரு உதிரி பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எப்படி பூஜை செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் சொன்ன நேரத்தில் துர்க்கை அம்மன் படத்தை எடுத்து துடைத்து பொட்டிட்டு பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். பிறகு பித்தளை கிண்ணத்தில் முழுமையாக நிரம்புமாறு பன்னீர் ஊற்ற வேண்டும். அதில் தேவையான அளவு குங்குமத்தை போட்டு கரைக்க வேண்டும். அப்படியே ஒரு டைட்டா ஒரு கரைசல் மாதிரி வரும், ரத்தம் மாதிரி வரும் சிவப்பா. இந்த கரைசலை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு உதிரி பூக்கள் இருக்கும், 108 பூ உதிரி பூக்கள் இருக்கும். அதுல ஒரு பூவை எடுத்து இந்த கரைசல், இந்த குங்கும கரைசல்ல நனைச்சு துர்க்கை அம்மன் படத்து மேல அதை அர்ச்சனை பண்ற மாதிரி போடணும். ஓம் துர்காயை நமக அப்படின்னு போடணும். பூவை எடுக்கணும், இந்த குங்கும கரைசல்ல நினைக்கணும், ஓம் துர்காயை நமக அப்படின்னு துர்க்கை அம்மன் படத்து மேல போடணும். இதே மாதிரி நம்ம தொட்டு இந்த கரைசல் அம்மன் படத்து மேல படுமாறு செய்ய வேண்டும். ஓம் துர்காயை நமக, ஓம் துர்காயை நமக, ஓம் துர்காயை நமக அப்படின்னு 108 முறை சொல்லி இந்த பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். அர்ச்சனை முடிந்த பிறகு கற்பூரம் ஏற்றி தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டி இந்த பூஜையை முடித்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு 9 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை தான், செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை தான், 9 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 வெள்ளிக்கிழமை செய்யும் போது உங்களுக்கு வைப்பு, பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரிகம் எதுவா இருந்தாலும் அந்த கட்டு உடையும், நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க.